ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரியே டெவில் அனிமே போடுங்க, டீமன் அனிமே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த அனிமையில் கொஞ்சம் டீமன், டெவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அது போக கதையுமே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். பட் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. சோலார் இயர் 198ன்னு காமிக்கிறாங்க. டோக்கியோவில் இருக்கிற கிட்டாக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. காலையிலேயே மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயினில் சில பேர் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் நமக்கு காமிக்கிறாங்க ஒரு ஆளோட வாயில இருந்து சிகரெட்டே பிடிக்காம புகை மட்டும் வருது. இப்போ அவர் அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கிறாரு. அலாரமா அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. மக்கள் எல்லாம் அங்கிருந்து பயந்து ஓடுறாங்க. எரியிற ஒரு பெட்டியை மட்டும் கழட்டி விட்டுருக்காங்க. அது நம்ம ஹீரோ கிட்ட வந்து கரெக்டாக நிற்கிது. அதுக்குள்ள இருந்து எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஆள் வந்துட்டு அப்படியே இப்போ ஒரு டெவில் மாதிரி மாறி வெளியே வந்துட்டு இருக்கான். உங்களோட பெயின்ல இருந்து நான் உங்களை விடுதலை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோய்க்கா எதையோ பண்ண போறதுக்குள்ள பொதுமக்கள் எல்லாரும் பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆளுங்க வந்துருந்தாங்க. தம்பி நீயும் தான்ப்பா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்லவும், கேப்டன் இந்த பையன் அப்படின்னு கூட இருக்கிறவன் ஏதோ சொல்ல வரான். கேப்டன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றான். இவரோட பெயின்ல இருந்து இவரை விடுதலை பண்ணணும், நன் பிரேயர் ஆரம்பிங்க அப்படின்னு அந்த கேப்டன் சொல்றான். அங்க இருக்கிற நம்ம பிரேயர் ஆரம்பிக்கிறா. இப்போ அதை வந்துட்டு இவங்க ஏதோ வெப்பனை வச்சு ஷூட் பண்றாங்க. பட் ஆனாலுமே அதுக்கு எதுவும் ஆகல. இப்போ ஒரு பொண்ணு போயிட்டு அதை அட்டாக் பண்றா. கேப்டன் போயிட்டு அதோட ஹார்ட்லயே போய் குத்தி லேட்டோம் அப்படின்னு சொல்லி அதோட கதையை முடிக்கிறான். ஒரு வழியா அதை இவங்க அழிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு போர்டு கலண்டு விழுந்து அந்த நன்னோட தலையில போய் விழ போகுது. நம்ம ஹீரோ கால்ல இருந்து தீ வந்து மின்னல் வேகத்துல போய் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நன்னை காப்பாத்துறான். சும்மா ஹீரோய்க்கா நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். நீ தான் ஜாயின் பண்ண வந்திருக்கிற புது பையனா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க. எஸ் சார், இந்த மார்னிங்ல இருந்து உங்களோட தேர்ட் ஜெனரேஷன் ஃபயர் சோல்ஜர் நான் தான் சார். என்னோட பேரு ஷீன்ரா கோசுகாபே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டெவில் ஃபுட் பிரிண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே அந்த டெவில் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் பாக்குறான். நம்ம ஹீரோ அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கான். கேப்டனும் சைலண்டா நின்னுட்டு இருக்கான். ஃபயர் கேத்தீட்ரல் 8க்கு இவங்க எல்லாருமே இப்ப போறாங்க. இந்த பில்டிங் என்ன மொக்கையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உள்ள வா அப்படின்னு சொல்லி லிeutenant கூட்டிட்டு போறான். உள்ளுக்குள்ள அது எல்லாமே கொஞ்சம் சூப்பரா தான் இருக்கு. இப்பவும் மொக்க பில்டிங்கா தான் தெரியுதா நம்ம கேட்கப்போ, இல்ல சார் சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ யூனிஃபார்ம்லாம் போட்டு அஃபிஷியலா நம்ம ஹீரோ அங்க ஜாயின் பண்றான். ஃபயர் ஃபோர்ஸ் 8ஓட கம்பெனி லீடர் நான் தான், ஆகிட்டோரோ ஓபி, அண்ட் அதுதான் லிeutenant அப்படின்னு நம்ம சொல்றான். இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது இப்படி தொங்கிட்டு தான் பேசணுமா கேப்டன் அப்படின்னு நம்ம கேட்கறான். சரின்னு கேப்டனும் கீழே இறங்கிட்டு அம்மா போட்டோ எடுக்கும்போது நீ ஏன் சிரிச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் நர்வஸா இருக்கும்போது என்னோட ஃபேஸ் ஒரு தினசா மாறும் சார், அப்ப நான் பாக்குறதுக்கு சிரிக்கிற மாதிரி தெரியுமா சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கேப்டன் வேணும்னே நம்ம ஹீரோவை மறைச்சு பார்க்கவும் நம்ம ஹீரோவும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறான். நீ சொன்னது உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ண, தப்பா எடுத்துக்கிடாத, இதனால உனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குமேன்னு கேப்டன் கேட்கவும், ஆமா சார் நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஷீன்ரோ, எதுக்காக நீ இதுல ஜாயின் பண்ணிருக்க நம்ம கேட்கவும், ஒரு ஹீரோவா மாதிரி மத்தவங்களை காப்பாத்தணும் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட ஆம்பிஷன் தப்பு இல்ல, பட் ஆனா இங்க நீ ஒரு டீமா தான் வேலை பாக்குற, ஹீரோயிசம் பண்றான்னு தனியா எதுவும் பண்ணாம உன் டீம் கூட கோஆபரேட்டிவா வேலை பார்க்கணும் சரியா அப்படின்னு கேப்டன் சொல்றான். உன்னை மத்தவங்க எல்லாம் டெவில்னு கூப்பிடுவாங்க, உன் பாஸ்ட்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு, உன்னோட நேமை நீ கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்றியா அப்படின்னு சொல்லி லிeutenant கேட்கறான். இப்போ கேர்ள்ஸ் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பொண்ணு அந்த நன் கிட்ட வந்து, பையன் ஒன்று சும்மா ஒரு பிரின்ஸ் மாதிரி காப்பாத்தினால அவன் தான் உனக்கானவன் தோணுதா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு நன் கிட்ட கேட்கறா. மாக்கியோ எப்பவும் என் மூளை இல்லாத மாதிரியே நடந்துக்கிட்டா அப்படின்னு அந்த நன் யோசிக்கிறா. இப்போ இவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாகி அங்கே போய் ரிப்போர்ட் பண்றாங்க. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். இவன் தான் உனக்கானவன் மாக்கியா சொல்லவா, அவன் மண்டையிலேயே கொட்டுறா, நீங்க சேரணுங்கிறது டெஸ்டினிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி மாக்கியா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அந்த லிeutenant வந்து சமக்கடுப்பாகவோ இவங்க அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உன் பவர்ஸை யூஸ் பண்ற மாதிரி உனக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணிருக்காங்களே அப்படின்னு மாக்கியா கேட்கறா. அவ க்ளோஸா நிக்கவும் நம்ம ஹீரோ பயந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். விட்டா அவளை சாப்பிட்டுருவா போல அப்படின்னு கேப்டன் கேட்கவும், நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணல என் வாய் ஆட்டோமேட்டிக்கா அப்படி மாறும் நம்ம ஹீரோ சொல்லவும், கேப்டன் கொஞ்சமாச்சும் பொறுப்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு லிeutenant சொல்றான். சரி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இங்க இருக்கீங்க, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப கேப்டன் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹியூமன் கம்பஷன், மனுஷங்க ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு எரியறதா இவங்க ஹியூமன் கம்பஷன் சொல்றாங்க. மனுஷங்க எதனால இப்படி திடீர்னு எரிய ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல, பட் அவங்க வலியிலயோ வேதனையிலயோ துடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி கம்பஷன் ஆனவங்க வந்துட்டு அவங்களோட எல்லா சென்ஸையும் இழந்து ஒரு அனிமல் மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட சோல் டெவில் கிட்ட போகாம கடவுள் கிட்ட போகணும்னு சொல்லி அவங்களோட சோலை ரிலீஸ் பண்றது தான் இந்த ஃபயர் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களோட வேலையே. பட் அது மட்டும் கிடையாது, இது எதனால நடக்குதுங்கிற ரீசனையும் நம்ம கண்டுபிடிக்கிறதும் நம்ம வேலை தான் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்றான். நம்ம ஹீரோவோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நைட் ஆகவும் நம்ம ஹீரோ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அம்மா நான் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுவேன், ஒன்னியவோ ஷோவையும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோட வீடே மொத்தமா எரிஞ்சு போய் அவங்க அம்மாவும் அந்த தம்பியும் இறந்து போயிருந்தாங்க. இவன் உங்க பேரன் தானே, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆபீசர் சொல்லவும், இவன் பாருங்க அவங்க அம்மா இறந்தது கூட வருத்தம் இல்லாம வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இவனோட பவரை யூஸ் பண்ணி தான் அவன் வீடை எரிச்சு அவங்க அம்மாவை கொண்டிருப்பான் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. ஆனா அதை நான் பண்ணல, அன்னைக்கு நான் வேற ஒரு உருவத்தை அங்க பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அலாரம் அடிக்கவும் மாக்கி வந்துட்டு 30 செகண்ட்குள்ள ரெடியாக அப்படின்னு கூப்பிடுறா. கேப்டன் இவன் கிட்ட எந்த பவரும் கிடையாது. அந்த நன் ஐரிஸ் அவளுக்கும் எந்த பவரும் கிடையாது. லிeutenant டாக்கிஷா ஹினகாவா இவன் செகண்ட் ஜெனரேஷன் பைரோகெனடிக், மாக்கியோவும் செகண்ட் ஜெனரேஷன் பைரோகெனடிக், அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு தேர்ட் ஜெனரேஷன் பைரோகெனடிக். இவங்களோட ஆர்மர் வெஹிக்கிள் அதோட கோட் நேம் மேட்ச் பாக்ஸ். இப்போ அதுல இவங்க எல்லாருமே அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் போக வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி ரோடு எல்லாத்தையுமே இப்போ கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருக்கோம். பயப்படாத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்றான். இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு தீய அணைக்க ட்ரை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ ஃபயர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் போறாங்க. என் ஒய்ஃப்க்கு எப்படியாச்சும் விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். ஐரிஸும் சரி ஓகே அப்படின்னு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஆளோட ஒய்ஃப் அவனுக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஃபேமிலி அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியை யோசிச்சு பார்க்கறான். இது எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் இப்போ ரொம்பவும் சூப்பரா இருக்கு, நான் தான் புது சூப்பர் ஹீரோ, உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தான் எப்பவும் என்னோட ஹீரோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த ஃப்ளேம் என்ன செஞ்சாலும் அணைய மாட்டேங்கி, இதுக்கு கான்சியஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு மாக்கி சொல்றா. இந்த நெருப்பெறியறதை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு அவன் சின்ன வயசுல நடந்தது தான் ஞாபகம் வருது. அவங்க வீட்டுல தீ பிடிச்ச அவங்க அம்மா இறந்து போன நினைச்சு நம்ம ஹீரோ சோகமாகறான். ஷீன்ரோ நீ ஓகே தானே அப்படின்னு மாக்கி கேட்கவும் ஆனா ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நம்ம ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் ரோப் வந்துட்டு நார்மல் கிடையாது, இது எல்லாமே நம்மளை இணைக்கக்கூடியது. ஷீன்ரோ நீ பயப்படுறது தப்பில்ல, உன்னோட பயத்தையே உன்னோட சர்வைவல் டூலா மாத்திக்கோ, ஆனா அதையே உன்ன ஒரு கோலையா மாத்த விட்டுறாத அப்படின்னு கேப்டன் சொல்லவும் சரின்னு இப்ப நம்ம ஹீரோவை கொஞ்சம் தைரியத்தோட எந்திரிச்சு வரான். இப்ப மாக்கி போய் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணி அங்க ஒரு பாத் மாதிரி கிரியேட் பண்றேன். அந்த வைஃபா இருக்கிற இன்ஃபர்னோவா மாறினவா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். ஷீன்ரோ இங்க இருந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. நெருப்புல அவங்க அம்மா எரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்க அம்மாவையோ தம்பியவோ கொன்னுட்டான். அவங்களோட எலும்பு கூட கிடைக்கலையா, இவன் ஒரு டெவில் பாரு, அம்மாவையோ தம்பியவோ கொன்னுட்டு டெவில் மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை தப்பா பேசுறாங்க. ஆனா அந்த நெருப்பு அன்னைக்கு நான் கிரியேட் பண்ணல, வேற ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், அதுதான் கிரியேட் பண்ணுச்சு, அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன். அன்னையில இருந்து என் லைஃப்ல நான் ஒரு தடவை கூட ரியலா சிரிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஷீன்ரோ நீ ஓகே தானே லொட்டனு கேட்கவும் நான் எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 5 செகண்ட் கூட இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ அந்த இன்ஃபர்னோவா அட்டாக் பண்ண இவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஷீன்ரோ மாக்கிய நானும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்றான், நீ அதை ஒரே கிக்ல டெஸ்ட்ராய் பண்ண அப்படின்னு கேப்டன் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பிளான் படி அந்த இன்ஃபர்னோவை இவங்க எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. பட் அந்த இன்ஃபர்னோ வந்து தப்பிச்சு போய் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுது. கேப்டன் பவர் எதுவுமே கிடையாது, அவனை ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணவும் டக்குன்னு மாக்கி போயிட்டு அவனை காப்பாத்துறா. மாக்கியோ கேப்டனும் அடி வாங்கி கீழே விழுறாங்க. எங்க அம்மாவுக்கு நான் 2 ப்ராமிஸ் பண்ணேன், நான் ஒரு ஹீரோவா இருப்பேனோ எங்க அம்மாவையோ தம்பியவோ ப்ரொடெக்ட் பண்ணுவேனோ. என்னோட 2வது ப்ராமிஸை காப்பாற்ற முடியல, என்னால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஆனா அவங்களோட நினைவுகள் எப்பவுமே என் கூட இருக்கும். அதுக்கு மரியாதை கொடுக்குற விதமா நான் ஒரு ஹீரோவா மாறுவேன், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸை காப்பாற்றுவேன், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவோட காலில் இருந்து ஃபுல் பவர்ல ஃபயர் வெளியே வருது. நம்ம ஹீரோ அவன் காலில் இருந்து வர்ற அந்த ஃபயர் பவரை கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இந்த பையன் டெவில் மாதிரி சிரிக்கிறான். இவன் ஒரு டெவில் தான் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நான் ஒரு ஹீரோவா மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கிக்கு தான் அதோட ஹார்ட்ல விடுறான். இன்ஃபர்னோவை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா அதோட கோரான அதோட ஹார்ட்டை தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஒரே கிக்ல நம்ம ஹீரோ அதோட ஹார்ட்ல ஓட்டையை போட்டுருதான். இப்போ அந்த இன்ஃபர்னோவோ டெஸ்ட்ராய் ஆகுது. 3rd ஜென்ரேஷன் உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு சொல்லி மாக்கி பாக்குறா. இப்போ லாட்டாம் அப்படின்னு சொல்லி பிரேயரை முடிக்கிறாங்க. என் ஒய்ஃபோட சோலை ரிலீஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் எல்லாம் ஷீன்ரோ தான் பாத்துக்கிட்டான் ஐரிஸ் சொல்லவும் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அழுறாரு. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ பாராட்டு வாங்கவோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். இதே மாதிரி உனக்கு இன்னும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும், நீ ஆசைப்பட்டபடியே ஹீரோவாகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்ட அப்படின்னு லெப்டினன்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ ஒரிஜினலா ஸ்மைல் பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ திடீர்னு மக்கள் எல்லாருமே எதனாலயோ எரிஞ்சு போக ஆரம்பிக்காங்க. அண்ட் ஃபயர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் போயிட்டு அதை தடுக்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு ஃபயரை கண்ட்ரோல் பண்ற பவரோ, சில பேருக்கு உடம்புக்குள்ள இருந்தே ஃபயரை கொண்டு வர பவரோ இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து எத்தனை பேர் இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்னு தெரியல, ஆனா கதை போக போக தான் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.